வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆரம் ஹெர்பல். ஸோ நம்ம கூட வந்துட்டு ராஜமுரளி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் மத்தியில் நல்ல ரீச் இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு வந்து சில குவரிஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்கு, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிரேயிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து மேடம் கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரே அப்புறமா பெர்மனன்ட் ஹேர் ஃபால் இது ரெண்டும் ஆக்சுவலாக என்னன்னாக்கா, முதல்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிரே அப்படிங்கிறதுக்கு ஏன் கிரே ஆகிறது, அதுக்கான ரீசன்ஸ். காஸ் ஃபார் கிரேயிங் இஸ் மெயின்லி மேல் நியூட்ரிஷன். இந்த மேல் நியூட்ரிஷனுக்கு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம என்னதான் எண்ணெய் சொல்லி தடவி அதெல்லாம் செஞ்சால் கூட மேல் நியூட்ரிஷனை சரி பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு டேக் மோர் ஆஃப் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இதிலெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாமா எடுத்துட்டு அவங்களோட சிஸ்டமை சரி பண்ணி அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்னன்னா, கைவசம் இருக்கு கரிசலாங்கண்ணி கீரை. அடேங்கப்பா. அந்த கீரை வந்து நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் கீரையோ பசுமை, டாஷ்னா நீங்கள் என்ன ஃபில் பண்ணுவீங்க? கருமை. கொடுப்பதோ கருமை. இது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு கீரை சாப்பிட்டா கருமை வரும்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஸ்கின்னுக்கு வந்துடக்கூடாது இல்ல. ஆமா, வேர் இட் இஸ் நீடட். நம்மளுக்கு வந்து மேடம் மாதிரி நல்ல ஷைனிங்கா இருக்கணும். தலை முடி, அதை பத்தி தான் இப்போ பேசுறது நம்ம. அதனால தலை முடிக்கு கருமையை கொடுக்கறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி. அது என்ன அப்படி, அது எப்படி அது அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு சொன்னா, இப்போ ஹேர் ஃபாலுக்கான ரீசன் நிறைய இருக்கலாம், அதே மாதிரி கிரேக்கு ரீசன் நிறைய இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ரீசன் வந்து அவங்களோட தலைமுடியில டென்சிட்டி குறையிறது. அந்த டென்சிட்டி குறைஞ்சு அந்த டைமில் என்ன ஆகும்னாக்கா, ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் கிரே ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா இருக்கிற பிளாக் எல்லாம் உதிர்ந்துடும். ஸோ கேப் எல்லாம் விழுந்து தலைமுடியில் வந்து நிறைய டாமினன்ஸ் என்ன இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டாமினேஷன் ஆஃப் ஒயிட்டை முதல்ல கண்ட்ரோல் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு ஃபாலிகிள்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகணும். ஒரு 3 இருக்கிற இடத்துல ஒரு 5 வந்ததுன்னா பிளாக் ஹேர் நிறைய இருக்கும், இந்த ஒயிட் ஹேர் கம்மியாகிடும். இதுக்கு வந்து கரிசலாங்கண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, அதனோட ஆயில், கரிசலாங்கண்ணியோட சாறு அப்படிங்கிறது வந்து அதோட எஃபெக்ட் நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிடும்போதும் கிடைக்கும். அதே சமயம் இந்த ஆயிலாக செஞ்சு தலையில் தடவும்போது ஒரு 5 ட்ராப் 6 ட்ராப் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரே ஹேர் ஃபால் வரும்போது தின்னிங்களாம் வரும். அவங்கள விட்டு நான் 1 டீஸ்பூன் தடவிக்கோன்னு சொன்னால் அவங்க தடவிக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ட்ராப்ஸ் நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு 7 ட்ராப் 6 ட்ராப் அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி அவங்க 5-6 ட்ராப் தடவினாலே அவங்களோட ஸ்கேல்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவங்க கோம் பண்ணி அது ஒரு மசாஜ் மாதிரி போகும்போது எங்கெல்லாம் தலைமுடி விழுந்து அங்கெல்லாம் க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்தெல்லாம் வந்து ஹேர் வில் பி ஸ்டிமுலேட்டட். சூப்பர். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பிரிங்ராஜ். இது வந்து ஆக்சுவலாக கரிசலாங்கண்ணி பண்ணுற எஃபெக்ட் வேறு எந்த கீரையுமே செய்யாது. தலை முடியை பொறுத்த வரைக்கும் கரிசலாங்கண்ணி தான் த பெஸ்ட். அதாவது இஷ்யூஸ் கேன் பி எனி திங். தலை முடி நம்மளுக்கு போகிறதுக்கான இஷ்யூ வந்து மெயின்லி வந்து நாட் ஒன்லி மேல் நியூட்ரிஷன். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், சடன்லி சம் ஹெல்த் இஷ்யூ வந்து அதுக்கு எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்னால முடி கொட்டுறதுங்கிறது நிறைய பேருக்கு. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் கூட அது ரொம்ப என்ன, தே டோன்ட் டேக் ஃபுட் ப்ராப்பர்லி. அந்த மாதிரி 2 ஸ்கொயர் கூட கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை. அது இதெல்லாம் தான் ரீசன்ஸு. பட் என்ன தான் வாட் எவர் மேபி த ரீசன், கரிசலாங்கண்ணி என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து டென்சிட்டியை கொடுக்கும். எந்த மாதிரி ரீசனில் உங்கள் தலை முடி கொட்டுறது, ஸ்கேல்ப்பு எதனால் அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத it will identify and start stimulating the hair growth. அந்த ஹேர் ஸ்டிமுலேஷன் வரும்போது தான் லெங்க்த்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஃபுல் ஸ்கேல்ப் will be with good density. வர முடியெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஃபர்கெட் அபவுட் யுவர் கிரே. மேம் இதுலேயும் ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே வர முடியெல்லாம் கருப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போது ஹேருக்கு வந்து லைஃப் லாங் வந்து அது நல்ல ஒரு பக்காவான ஒரு ஸ்கேல்ப் இருந்தால் முடி வளரும். ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 50 கூட புதுசாக முளைக்கிற முடி கருப்பாக தான் முளைக்குமா மேம்? அது கலர் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா ஒரு 50 60 அப்போ எப்படி வருங்கிறேன். அந்த மெலோனின் அப்படிங்கிறது தட் இஸ் a different thing. It is a system.
சிஸ்டம் ஓரியன்ட் அந்த மெலோனின் கலர் மாறிடுதுன்னா ஒரு ஏஜ்ல கிரேங்கிறது அக்செப்டபிளா இருந்தது இல்லையா? தட் இஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். ஆமா மேம். சி அக்செப்டபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது ஒரு காலத்துல 60ல அக்செப்டபிள் ஏஜா இருந்தது. நவ் இட் இஸ் நாட் ஸோ. லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆன உடனே 80லயே நல்ல ஒரு தலைமுடியோர் இருக்கணும், இந்த ப்ரெசன்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் வெரி காமன். ஸோ அதனால அக்செப்டபிள் ஏஜ் ஃபார் கிரேயிங் அப்படிங்கிறதே கிடையாது. So you will not be able to accept even at the age of 60 or 70 also. அதனால நீங்க கரிசலாங்கண்ணி கீரையை ரைட் ஃப்ரம் த பிகினிங், அதாவது 10 years பியூபர்ட்டி அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி பாய்ஸுக்கும் வந்து அவங்க அடாலசன்ஸ் வரத்துக்கு முன்னாடியும் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஜென்ரலி தே வில் நாட் பி ஃபேஸிங் த கிரேயிங் அண்ட் ஹேர் ஃபால், தின்னிங், இதெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ணவே வேண்டியதில்லை, அவசியமே இல்லை. அவங்க வளர வளர அவங்களுக்கு வந்து தலைமுடி நன்னா வளரும். டெய்லியில் இந்த எண்ணெயை தடவிண்டே இருந்தாங்கன்னாக்கா இட் வில் நெவர் அலோவ் த ஹேர் ஃபால். சூப்பர் மேம். அதாவது ஹேர் ஃபால்ங்கிறது ஒரு வீக் ஹேர் ஃபால் ஆகிறது, மறுபடியும் நல்ல ஒரு ஹெல்தி ஹேர் வருதுங்கிறது இட் இஸ் அ ரொட்டீன். அது ஒரேடியாக வராமையும் இருக்காது, வரும். வந்தாலும் see the weak hair will come out, drop, and then the healthy hair will again start growing. அந்த மாதிரி தான். அதனால் கரிசலாங்கண்ணியை என்னன்னா அந்த ஆயிலை, கீரையை மட்டும் எடுத்து நாங்கள் எடுக்கிற ஆயில் பிருங்கராஜன் இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணி கீரையில் இது வந்து நல்ல கோகோனட் ஆயில் பேஸ் தான். இந்த பேஸில் பண்ணுறதுனால இது என்ன செய்யும்னா டெய்லி தடவிக்கும் பொழுது தலை முடியில் வந்து கிரே வரத்துக்கு காரணம் ஒரு டாண்ட்ரஃப் கூட. டாண்ட்ரஃப் வரத்துக்கு காரணம் அவங்களோட மெயினாக அவங்களோட ஹெல்த் இஷ்யூவில் அசிடிசிட்டி. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஹெல்த்தோடு சேர்ந்து கனெக்டடாக இருக்கிறதுனால இது எல்லா ஹெல்த் இஷ்யூஸையும் நல்லா அரெஸ்ட் பண்ணி அதே மாதிரி முடியும் நல்லா வளர்ச்சியை தூண்டும். ஸோ கரிசலாங்கண்ணி கீரை இஸ் த பெஸ்ட் கீரை. அண்டு அதோட தைலம், கரிசலாங்கண்ணி தைலம்னு பிருங்கராஜன் இருக்குது, அதை வாங்கி அவங்க தடவிக்கலாம். அதையே அவங்க வந்து வீக்லி ட்வைஸ் நல்ல ஹேர் வாஷ்க்கு நிறைய போட்டு லிபரலாக தேய்ச்சும் ஒரு மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்து அலசிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் த பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். ஸோ மக்களே, நீங்கள் வந்து இந்த பிருங்கராஜ் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட், அதாவது www.rmherbals.in, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.